வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா முட்டைக்கோஸ் கூட கேரட் பீன்ஸு போட்டிருக்கேன். அப்படியே ஒரு மிக்சர் பொரியல் மாதிரி செய்யலாம். காய் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள்லாம் போட மாட்டேங்க. ஒரு சிலர் மஞ்சத்தூள் சாம்பார் தூள்லாம் போடுவாங்க. நான் இந்த பொரியலுக்கு மஞ்சத்தூள்லாம் போட மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சா அவ்வளோதான், பொரியல் ரெடி. லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். ஓகேங்களா? சிம்பிளான முட்டைக்கோஸ் கேபேஜ் பொரியல். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. நான் உங்களுக்கு வேக வச்சுட்டு காட்டுறேன். ஓகேங்களா?